இன்றைய மன்னா சங்கீதம் 18:17 வசனம். சங்கீதம் 18:17. என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். கர்த்தர் தாவீதுக்கு செய்த இன்னொரு காரியம், தாவீதை விட பலத்து போயிருந்த சத்ருவுக்கும் அதிக பலவான்களாய் இருந்தவர்களுக்கும் கர்த்தர் தாவீதை விடுவித்தார். தாவீதை பகைக்கிறவர்களுக்கும் அவர்களுடைய கரத்திலிருந்து கர்த்தர் தாவீதை விடுவித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட நற்காரியத்தை செய்வார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கு மிஞ்சின பிரச்சனையா இருக்கிறது, என்னால முடியவில்லை நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். எனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் என்னை விட பலவான்களா இருக்கிறார்கள், பலத்தவர்களா இருக்கிறார்கள், எப்பொழுதும் என்னை பகைக்கிறார்கள் என்று. ஆனால் கர்த்தர் அவர்கள் எல்லாருடைய கருத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு மிஞ்சின விதத்தில் இருக்கிற பலத்த பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களை விடுவிக்கிற தேவன். பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய விடுதலை நீங்க பாப்பீங்க. கர்த்தர் எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலாக உங்களை வைப்பார், உங்களை விடுவிப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு மிஞ்சின எங்களுக்கு மேலாக இருக்கிற எல்லா பலத்த பிரச்சனைகளிலிருந்தும் நீர் எங்களை விடுவிக்க போகிற ஸ்தோத்திரம். ஏனென்றால் எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீரப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலை தாரும். எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவிங்க ஆண்டவரே. மலை போல இருந்தாலும் அது மெழுகு போல உருகி போவதாக. இது எப்படி எங்களால செய்ய முடியும்? எப்படி நாங்க இந்த பிரச்சனையிலிருந்து வரப்போகிறோம் தெரியவில்லையேன்னு கவலைப்படுற ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா, இந்த நாள் விடுதலை நாளா இருக்கட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென்.